ஹாய், வெல்கம் டு மை பேஜ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான தோசை அண்ட் புதினா சட்னி பார்க்கலாம். வெஜிடபிள் தோசை அண்ட் தென் வித் புதினா சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, என்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, வத்தல், அதுக்கப்புறம் ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் எல்லாம் ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு போட்டுட்டு உப்பு அண்ட் தென் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிட்டு நல்லா சாஃப்ட் ஆனோடனேவும் புதினா அண்ட் கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சது கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். தோசைக்கு வந்து கேபேஜ் அண்ட் கேரட் நல்லா துருவிட்டு அதுக்கு மேலே ஓட்ஸ் ஃப்ளார் அண்ட் தென் சோள மாவு போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு மாவு இல்லைன்னா நீங்கள் வந்து அரிசி மாவு வச்சு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டிக்கு அதை நல்லா ஆறினதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு பேசிக் டெம்பரிங் போட்டு தாளித்து விட்டிங்கன்னா புதினா சட்னி வந்து ரெடி ஆயிரும். அண்ட் தென் தோசை வந்து 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமேட்டிக்கு தோசையை ஊற்றி எடுத்ததுக்கப்புறமேட்டிக்கு ஹெல்தி தோசை ரெடி. இது வந்து ரிச் இன் ஃபைபர், வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால வெரி ஹெல்தி ஒன்.